அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இந்த டிஎன்எஸ்டிசியில் டிசிசியோடைய நியமனங்கள் பெண்டிங்கில் இருக்கிற டிசிசியோடைய நியமனங்கள் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ டிசிசியோடைய நியமனங்கள் எப்பொழுது போட இருக்காங்க, ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இப்பொழுது நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் அப்படின்றது 2026 அறிவிப்பு மிக பெரிய அளவில் வர இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 20,000 காலி பணியிடங்களில் போக்குவரத்து கழகங்களில் இந்த 2026 ஆண்டு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது மக்களே. 20,000 காலி பணியிடங்கள். நிச்சயமாக இந்த 20,000 காலி பணியிடங்களை உங்களுக்காகவே போக்குவரத்து துறை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்றது எல்லாமே நான் வீடியோ இறுதியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆண்டு 2025 போக்குவரத்து கழகத்தில் நிகழ்ந்த சில முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் போக்குவரத்து கழகத்தில் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக லெட்ரு வரும்ன்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் இன்னமும் நமக்கு லெட்ரு வந்த பாடம் இல்லை. மக்கள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு டைமுமே பார்த்திங்கன்னா யோசிச்சுட்ருக்காங்க, இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமா அப்படின்ட்டு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் பார்த்திங்கன்னா இந்த டிஎன்எஸ்டிசியில் தேர்தல் டைமு, இந்த டைமில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போடுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு 700 பேர் பெண்டிங்கில் வச்சுருக்காங்கன்னு கேட்குறீங்க. ஸோ போடுறதுக்கு வாய்ப்புகள் ஒரு 50% இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இதுக்கப்புறம் எந்த விதமான அறிவிப்புமே கொடுக்கணும் அப்படின்றது இருக்குது. ஸோ தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்துறதுனால எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த அப்பாயின்மெண்ட்டும் நடக்கும் அப்படின்றது எல்லோர் மத்தியிலுமே ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தகவலாக இருக்குது. ஸோ மக்களே, இதனால் பார்த்தீங்க என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கால தாமதம் ஏற்படும். போக்குவரத்து கழகத்தில் அந்த மெரிட் லிஸ்ட்டில் வந்த கேண்டிடேட் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் லெட்ரு வெளியீட்டில் சிறிதளவு கால தாமதம் ஏற்படும். சிறிதளவு காமதாமதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் இந்த மே 5 வரைக்கும் இன்னும் ஒரு மாதம், இந்த ஏப்ரல் 2 இன்னிலேருந்து மே 5 வரைக்கும் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அடுத்த ஆட்சி யாருக்கு வராங்க அப்படின்றத வரைக்கும் பார்த்திங்கன்னா காலதாமதம் ஏற்படும். அது வரைக்கும் கண்ட்ரோலர் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்கள் போடலாமா வேணாமான்றது எல்லாமே இருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும். நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னோடய மார்க்கை விட கம்மியாக மார்க் வந்தவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் போட்டிருக்காங்க, தயவு செய்து வெயிட் பண்ணுங்கள். அப்படி சொல்கிறவங்க தயவு செய்து இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வீடு தேடி வந்து விடுங்க. அடுத்து இந்த 2026 போக்குவரத்து கழகத்துடைய நோட்டிஃபிகேஷன் இதுவும் பார்த்திங்கன்னா மே 5க்கு பிறகு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் 20,000, ஏன்னா பேருந்துகளில் இனி ஆண்களுக்கும் இலவசம் வரலாம், பெண்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த பஸ்ஸில் வேணால் இலவசம் அப்படின்றதும் வரலாம். எது எப்படியோ போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் தேவை. இது உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தின் மூலமாக கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அன்னைக்கு போக்குவரத்து கழகத்தோடைய கண்டக்ட் லைசன்ஸ் மற்றும் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவது எளிது. கண்டக்ட் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் வாங்கிய பிறகு தான் கண்டக்ட் லைசன்ஸை வாங்க முடியுங்க. ஸோ மக்களே, இந்த ஒரு வீடியோ தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.